புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதும் டாஸ்மாக் கடைகளை முறைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பஸ் நிலையங்கள் அருகே இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அவருடைய உத்தரவை செயல்படுத்தும் விதமாக 717 கடைகள் மூடப்பட்டு விட்டதாக அரசு தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யும் நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதிலும் சமீப காலங்களாக பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் மது குடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகள் 2003 விதி 11A கொண்டு வரப்பட்டது. அதில் 21 வயது பூர்த்தியடையாதவர்களுக்கு மதுபானங்கள் விற்கவோ வழங்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விதியை டாஸ்மாக் கடைகளில் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற உத்தரவைதான் தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அனைத்து கடைப்பணியாளர்களுக்கும் அனுப்பியுள்ளது. அதன்படி டாஸ்மாக் நிர்வாகம் அனைத்து கடைப்பணியாளர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 21 வயதுக்கு கீழுள்ள வாடிக்கையாளர்களுக்கு கடைப்பணியாளர்கள் மதுபானங்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது. சிறார்களிடையே மதுப்பழக்கம் அதிகரிப்பதாக புகார் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடியோ ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணு.